to the person who makes it all worth it. உண்மையாலுமே ஆல் வர்த் இட் தாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏங்க த்ரிஷா, நீங்க விஜய் கிண்டல் பண்றதுக்காக பேசுனீங்களா இல்ல உண்மையாவே பேசுனீங்களா? ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்நேரத்துக்கு போக்சோ சட்டத்துல கைது பண்ணப்பட்டிருக்கணும். ஆனா இன்னும் அவர் வெளியே தான் இருக்காரு. கேட்டா உயர்கல்வித்துறை அமைச்சர். அதை விட த பர்சன் இருக்காருல்ல, நீங்க சொன்ன த பர்சன், அவர் தான் மேக்ஸ் இட்டு ஆள் வறுத்துட்டுங்க. அவரோட குடும்பமும் மனைவியும் அவருக்கு வறுத்து இல்லைங்க. இது கூட நம்ம சொல்லலைங்க, அவரே சொன்ன வார்த்தை தான். எல்லா லீகலும் இப்போ வர்த்து இல்லைங்க, எல்லா இல்லீகலும் இப்ப தமிழ்நாட்டுல வர்த்தாயிருச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல கட்சி பேனர் பெருசா வைக்கலாங்க, அது வர்த்துதாங்க. கோவை வடவள்ளி பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான புறக்காவல் நிலையத்தின் பெயர் பலகையை முற்றிலும் மறைத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் பிரம்மாண்ட பேனர் வைத்துள்ள சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் எதுக்கு அது பண்ணாருன்னு தெரியலங்க. கொஞ்சமாவது ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல அந்த அலையெல்லாம் மனுஷனாதான் பாக்கணுமா? வாடி 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 கைப்படாத சீடின்னு அந்த பக்கம் பாட்டு பாடிட்டு இந்த பக்கம் இதே வேலைய பார்த்திருக்காரு. இன்னைக்கு அவர் ஆடின பாட்டும் செஞ்ச வேலையும் அவ்வளவு பர்ஃபெக்டா வர்த்தா இருக்குதுங்க. இதெல்லாம் வர்த்து தானுங்க. அது எப்படி தமிழ்நாட்டுல இப்ப வர்த்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா the person makes itங்க. இதை எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றதுக்கு இப்போ ஒரு கூட்டம் ரெடியா இருக்குதுங்க. பல்லு இருக்கிறவன் சிஎம் ஆகலாம், பல்லு இருக்கிறவன் பர்த்டே கேக் வெட்டலாம், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாம். ஏன்னா the person makes it all வர்த்துட்டுங்க. இதையெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம பேசணும்னா கைது பண்றதுக்கு காவல்துறை வீடு தேடி வருதுங்க. ஏன்னா இந்த ஆட்சியில இது எல்லாமே வர்த்துதாங்க. ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் ஒரு நடிகருக்கு ஹாப்பி பர்த்டே பாடணும், அரசு விழால சினிமா பாட்டுக்கு தான் பேண்ட் வாசிக்கணும். ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல்ல என்ன வேலை பார்க்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே கொடியேத்துற வேலைக்கெல்லாம் போலாம். கட்சிக்காரங்களுக்கு ஸ்கூல்ல என்னடா வேலைன்னு கேட்டா எங்களுக்கு இதெல்லாம் தான் வேலைங்கிறாங்க. டீச்சருக்கு சமமா சேர போட்டு உட்கார்ந்துட்டு நடிகர்களுக்கு சிங்சா அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க அவர் நடிகர் இல்லைங்க சிஎம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் உண்மையாலுமே தமிழ்நாட்டினுடைய சிஎம்மா இருந்திருந்தாருன்னா கட்சிக்காரங்களை எல்லாம் அசால்ட்டா ஸ்கூலுக்குள்ள போறதுக்கெல்லாம் விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா அரசு பள்ளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுங்க. கல்வி கூடத்துக்குள்ள காவாலி பயல்களா போக கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட இதுக்கு சட்டமே இருக்குது. ஆனா இங்க he makes it worth it இல்ல. அப்ப இப்படிதான் நடக்கும். கல்வி அமைச்சரே இப்பேற்பட்ட வேலையை பார்க்கும்போது கட்சிக்காரங்க சும்மாவா இருப்பாங்க? ஆனா இந்த கால தடவன கல்வி அமைச்சர் இருக்கார்ல, இந்த 15 நாள்ல கல்விய பத்தி ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது. பிள்ளைங்களோட கல்வி மேல அக்கறை இல்லாதவங்க எல்லாம் வந்து கேக் வெட்டிட்டு போறாங்களாமா. சரி, எல்லாத்தையும் வர்த்திட் ஆக்கி வச்சிருக்கிறாரு ஒரு சிஎம். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இதைத்தானே எதிர்பார்க்க முடியும். அது எப்படிங்க த்ரிஷா கிருஷ்ணன் அவர்களே இவ்வளவு பர்ஃபெக்டான வார்த்தை உங்களுக்கு கிடைச்சது? இப்ப கூட த்ரிஷா கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் நான் இந்த வீடியோவை பேச போறேன். நீங்க போட்ட அந்த போஸ்டுக்கு கீழே பாருங்க, இல்ல நீங்க யாரு கூட கேக் வெட்டி போட்டோ எடுத்து போட்டீங்களோ அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்ட அந்த வீடியோக்கு கீழே பாருங்க, உங்களை தான் கேவலமா பேசியிருக்காங்க. எப்பவுமே இந்த சமூகம் ஆண்களுக்கான சமூகமா மட்டுமே தான் இருந்திருக்கு, இப்பவும் அப்படித்தான் இருக்கு. எல்லாரும் உங்களை திட்டுறாங்க, நீங்க அடங்க மாட்டீங்களா, நீங்க அடங்க மாட்டீங்களான்னு. நீங்க அவருக்காக கேக் எடுத்துட்டு போனது வர்த்துதாங்க. ஆனா நீங்க கொடுத்த மனுஷன் தான் வர்த்து இல்ல. அது அவருக்கு இல்லைங்க, அவரு சொன்ன வர்த்து இல்லாததை நான் சொல்றேன். டு த பர்சன் ஹூ மேக்ஸ் இட் ஆல் வர்த் இட். அதுக்கு கீழே கமெண்ட் பண்ற எல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸும் என்ன மீன் பண்ணி தெரியுமா எழுதுறாங்க? ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? நூலுக்கு எப்பவுமே இதுதான் வேலை, எல்லா ஊசிக்குள்ளேயும் போறது. ஆனா காதறிந்த ஊசியில இருந்து காதிருக்க ஊசி வரைக்கும் திட்டு வாங்குறது அந்த ஊசியோட விதி. ஒருத்தனும் ஒரு நாளும் அந்த நூலை தப்பு சொல்லி பேசுனதே கிடையாதுங்க. எவ்வளவு மோசமான நிலையில தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல் இருக்கு. மருத்துவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழால கூட சினிமா பாட்டு தான் போட்டிருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் இந்த 10 நாளா என்ன படிச்சாங்கன்னு தெரியலங்க, ஒரு போட்டோவை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அரசு பள்ளிக்குள்ள பூந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க தாவேக்கா. ஒரு ஆளுக்கு கூட அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு குறைஞ்சபட்சம் சிவிக் சென்ஸே இல்ல. அது எப்படி இருக்கும்? அதுதான் a person makes it all worth இல்ல. சட்டமன்றத்தின் மாண்புகளை எல்லாம் உடைச்சு இவர் தனியா ஒரு மாண்பை உருவாக்கி வச்சிருக்காரு. ஏன்னா பழசெல்லாம் வர்த்து இல்லைங்க, இவர் பண்றது மட்டும்தான் வர்த்து. ஏன்னா சபாநாயகர் முந்தின நாள் சொன்னத 24 ஹார்ஸ்ல வர்த்து இல்ல அப்படின்னு சொல்லி
உடைச்சது யாரு? நம்ம சிஎம் தான். இவரு எல்லாத்தையும் வேர்த்தா இருக்கிறதா மாத்துறது மட்டும்தான் இவருக்கு வேலை. இவரோட ஆட்சியில கரெக்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 டிபார்ட்மெண்ட் மட்டும்தாங்க. ஒன்னு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ற கம்பெனி, இன்னொன்னு ஸ்கூல் குழந்தைங்களை படிக்க விடாம பண்ற கம்பெனி. இந்த 44 நாள்ல 300 பஸ்ஸுக்கு டெண்டர் விட்டு பஸ்ஸ வாங்கி அதுக்கு கரூர்ல பாடி கட்டி சென்னையில ரிலீஸ் பண்றாருங்க. இவர் ஒத்த பஸ்ல போறதுக்கு மொத்த சென்னையும் அங்கங்க அப்படியே நிக்குதுங்க. ஏன்னா இவருதான் எல்லாத்தையும் வேர்த்த உள்ள ஆளா மாத்துறது தானே. த்ரிஷா அவர்களுக்கு தெரிஞ்சது கூட தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாம போனதுதான் இங்க வருத்தம். இவ்வளவு நாள் நீங்க ஏதோ ஒரு சாதாரண நடிகை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது தாங்க தப்பு. நீங்க இவ்வளவு பெரிய பிலாசபர், நீங்க ஃபியூச்சரை கணிக்கிற ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாம போச்சுங்க. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நீங்க போட்டோ ரிலீஸ் பண்ண டேட் இருக்குல்லங்க, அது ரொம்ப எக்ஸலண்டான டேட்டுங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் செஞ்ச தப்ப ஏன்னு கேட்காத நீங்க, அது சரி அதுதான் வருதுன்னு நீங்க இப்ப கேக்க வெட்டி ப்ரூவ் பண்ணி போட்டோ போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் இனி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே த்ரிஷாவினுடைய போஸ்ட்ல தான் இருக்குது போல. மேடம் ஒரே ஒரு போஸ்ட் போடுங்க மேடம், அந்த வர்த்தான பர்சனுக்கு. டு த வர்த்தபிள் பர்சனே, தமிழ்நாட்டுல விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் சிஎம்ஆ இருந்து தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காராமா. அவரோட ஆட்சிக்கு கீழே ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, 3 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல, ஏன் சிங்க பெண்கள் படையில இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால சிஎம் கிட்ட சொல்லுங்க, மை வர்த்தபிள் பர்சனே. நீங்க சொன்னீங்கன்னா சிஎம் இதையெல்லாம் வர்த்தாக்கி காமிப்பாரு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க முடியாத சிஎம் நீங்க மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது அவரோட பர்சனலா கூட இருந்துட்டு போட்டோம், அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கேக் வெட்டுறது வெட்டாம போறதெல்லாம் அவர் இஷ்டம். ஆனா அந்த ஸ்கூல் குழந்தைங்களை பாதுகாப்பா வச்சுக்கணுமா கூடாதா அப்படிங்கறதெல்லாம் அவர் இஷ்டம் கிடையாது. வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரை போக்சோல கைது பண்ண சொல்லுங்க. த்ரிஷா மேடம் கிட்ட கேட்டா, த்ரிஷா மேடம் சொன்னா தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா த்ரிஷா மேடம் கிட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. த்ரிஷா மேடம் அவர்களே, தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க குரல் கொடுங்க. டு யார்கிட்டன்னு கேக்குறீங்களா? டு த பர்சன் ஹூ மேக்ஸ் இட் ஆல் வர்த் இட். ஆல் அப்படின்னா எல்லாத்தையும் வர்த் உள்ளதா மாத்திருக்காரு. அந்த ஆல் அப்படிங்கறதுல இது எல்லாமே வருதுங்க த்ரிஷா மேடம். அதனால உயர்கல்வித்துறை அமைச்சரை போக்சோல கைது செய்து தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். அண்ட் யூ மேட் இட் ஆல் வர்த் இட். நீங்க செய்வீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனி சப்போர்ட் பண்ண போற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட இந்த சப்போர்ட் யாருக்கு அப்படின்னா, அடுத்தது நம்ம சேனல்ல என் கூட பேச போற அந்த தோழர்களுக்கு, அந்த சகோதரிகளுக்கு தான். கண்டிப்பா இது வரைக்கும் நாங்க ஸ்வீட் செய்யல, இனியும் செய்ய மாட்டோம். இது வரைக்கும் வந்த தொகை கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் கிட்ட வந்திருக்குங்க. நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நாங்களும் நிறைய பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு திருப்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.